ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மோட்டிவேஷன் கிளாஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மோட்டிவேஷன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் நிறையா கேட்டுகிட்டே இருந்தீங்க. சார் மோட்டிவேஷன் கொஞ்சம் கொடுங்க, ஓகேவா, கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு என்னால் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியல. எனக்கு ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ் போடுறதே வந்து பார்த்திங்கன்னா டைம் பார்த்த மாட்டேங்குது. அதனால் நான் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக நான் உங்களை மோட்டிவேட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ நான் பண்ணி உங்களை மோட்டிவேஷன் பண்ணலைன்னா அது வேஸ்ட் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறேன். ஸோ மோட்டிவேஷன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரியலாக ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ இதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் என்ன சொல்ல வரேங்கிறதுனால உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. நான் ஆல்ரெடி அதை பற்றி நிறையா பேசிட்டேன். இப்போ நான் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய அட்டம்ப்ட்டும் டிஎன்பிசி எக்ஸாமில் பண்ணியிருப்பீங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டும் பண்ணியிருப்பீங்க, 2-3 அட்டம்ப்ட்டும் பண்ணியிருப்பீங்க. ஸோ யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2021 வெற்றிகரமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பிளான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இவங்கள தான் நம்ம இந்த போட்டியில் எடுத்துக்கிறோம். ஸோ குரூப் 1, 2, 2A, 4, VAO, டெட்டு, டிஆர்பி. ஸோ இந்த எக்ஸாம்லாம் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்ல போகிற அட்வைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் கேட்டிருந்தேன், நீங்கள் என்ன குரூப் டிஎன்பிசியில் என்ன குரூப் ஆஃப் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதில் நிறையாலாம் சொல்லியிருக்கேன். சார் நான் குரூப் 1 படிப்பேன் சார், குரூப் 1 தான் சார். இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 சொல்லியிருந்தீங்க. இன்னொன்று வந்து குரூப் 2A சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? ஸோ குரூப் 4 நிறையா சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? அதேமாதிரி VAO நிறையா சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? அதேமாதிரி அந்த டெட்டு, டிஆர்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? ஸோ இது கொஞ்சமாக தான் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டெட்டு, டிஆர்பி மேலே இருந்த நம்பிக்கைலாம் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஓகேவா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மோஸ்ட்லி இதை ட்ரை பண்ணுறதில்ல. ஓகேவா? சரி, நான் இதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். யூ டோன்ட் வரி. ஓகேவா? சரி, இப்போ இவங்களில் எது எடுத்தால் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நல்லா பிளான் போடுறவங்க இதெல்லாம் முதல்ல நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ரைட்டா? சரி, இப்போ நிறையா என்ன சொன்னீங்க, சார் நான் குரூப் 1 தான் சார், ரைட்டா, வேறெல்லாம் எதுவும் கிடையாது சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ரைட்டா? இது எப்படி தெரியுமா இருக்குது சார், ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ தான் சார், வில்லலாம் கிடையாது சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு படத்தில் அந்த காமெடி இருக்குது. ஓகேவா? நடித்தா ஹீரோ தான் சார், வில்லலாம் கிடையாது சார், காமெடிலாம் கிடையாது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அதுமாரி தான் இருக்குது. ஓகேவா? சரி, ரைட்டு. குரூப் 1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லது தான். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டார்கெட்டு. ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அச்சீவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஓகேவா? கஷ்டம். அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, குரூப் 1 நீங்கள் படிங்க. ரைட்டா? 1 படிங்க, 2 படிங்க, 2A படிங்க, ஓகேவா, 4 படிங்க, VAO படிங்க, ஓகேவா, டெட்டு படிங்க, டிஆர்பி படிங்க. ஸோ எது வேணாலும் படிங்க. ரைட்டா? இப்போ இவங்களுக்கு எல்லாம் சேர்த்து இப்போ ஒரே ஒரு வேலை நம்மளுக்கு வந்து டிஎன்பிசியை எடுத்து கொடுத்துட்டாங்க. ரைட்டா? இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்து டிஎன்பிசி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து கொடுத்துட்டாங்க. என்னன்னா, டிஎன்பிசிக்கு நீங்கள் உள்ளார வரணும்னா இது இன்னும் கட்டாயமாக வரல, ஸ்டூடெண்ட் சைடுக்கு இன்னும் வரல. இப்போ அவங்க என்ன திங்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, இந்த COA, ஓகேவா, இந்த சர்டிஃபிகேட் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவருங்களாம் கூட வச்சுருக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற டிரைவருங்களாம் கூட இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் போடுறதா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பேப்பர்லேயும் வந்துருச்சு. ரைட்டா? ஆனால் இது இன்னும் அமல்படுத்த கிடையாது, இன்னும் ஸ்டூடெண்ட் சைடில் வர கிடையாது. இப்போதைக்கு அவங்களுக்குள்ளே இந்த டாக் போயிட்டுருக்குது. ஸோ பேப்பரில் எல்லாமே வந்துச்சு, அது நம்மளுக்கு தெரியும். ரைட்டா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதை நம்ம வாங்கி வச்சிடணும், எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் இந்த சட்டம் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இல்லையா? சரி, இந்த COA வந்து நம்ம டைரெக்டாக போய் ஜாயின் பண்ண முடியுமானா, மற்ற கம்ப்யூட்டர் கோர்ஸ் மாதிரி இப்போ MS ஆஃபீஸ் வேணும், BGDCA வேணும், DCA வேணும், டேலி வேணும், ஓகேவா? ஸோ அப்படின்னா நம்ம போய் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த COA வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம டைரெக்டாக போய் என்ன பண்ண முடியாது, ஜாயின் பண்ண முடியாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் வைக்கிறாங்க. ரைட்டா? என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் முடிச்சிருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும், டைப்பிங் முடிச்சிருக்கணும். அந்த டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஹையராக இருக்கலாம் அல்லது லோயராக இருக்கலாம். ஓகேவா? ஹையராகவும் இருக்கலாம், லோயராகவும் இருக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அல்லது இங்கிலீஷ் 2ல் ஒன்று இருக்கணும். ரைட்டாக? என்ன சொல்லணும், தமிழ் அல்லது இங்கிலீஷில் ஹையராக இருக்கலாம் அல்லது லோயராக இருக்கலாம். ஏதாவது ஒன்று கையில் இருந்தால் மட்டுமே இந்த COAவுக்கு அப்ளிகபிள். ஓகேவா? இந்த COAவுக்கு அப்ளிகபிள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ரெண்டுமே இருக்குது, தியரி இருக்குது, ப்ராக்டிக்கல் ரெண்டுமே இருக்குது. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸு. ரைட்டா? கம்ப்யூட்டர்
கோர்ஸு. ஓகேவா? ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தியரி ப்ளஸ் எக்ஸாம். ஓகேவா? இது ரெண்டுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேவா? அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைப்பிங் இருந்தால் மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே சர்டிஃபிகேட் நம்ம வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த சிஓஏவுக்கு போக முடியும். ரைட்டா? சரி, ரைட்டு. அப்போ இப்போ டைப்பிங் மஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா? பட் இந்த சிஓஏவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப்பிங் இருந்தால் போதும். இங்கிலீஷோ அல்லது தமிழோ, ஓகேவா, ஹையரோ லோயரோ ஏதோ ஒரே ஒரு டைப்பிங், ஒரு லாங்குவேஜ் டைப்பிங் இருந்தாவே போதும். இந்த சிஓஏவை நம்ம என்ன பண்ணிடலாம், கொண்டு போயிடலாம். சரி, ரைட்டா? சரி, இப்போ நான் என்ன சொல்ல ஒரே ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன் பாருங்கள். இந்த டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மந்த்தும் ஆகஸ்ட் மந்த்தும் தான் நடக்கும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை. ஓகேவா? பிப்ரவரியில் முடிஞ்சால் அடுத்தது ஆகஸ்ட்டில் தான். ரைட்டா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் எண்டு ஆக போகுது. ஓகேவா? டிசம்பர் எண்டு ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா ஜனவரி பிப்ரவரி கண்டிப்பாக 2 மாதத்தில் நம்மளால் அடிக்க முடியாது. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் தான் இப்போ அடிக்க போகிறோம். இப்போ ஜாயின் பண்ணுறவங்க, நாளைக்கு போய் மண்டே ஜாயின் பண்ணுறவங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட்டில் தான் அடிக்க போகிறோம். ரைட்டா? இதில் ஆகஸ்ட்டில் அடித்தா நம்மளுக்கு ரிசல்ட் எப்போ வரப்போகுது, 2 மாதம் ஆகும். செப்டம்பர் அக்டோபரில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரும். இதில் பாஸ் ஆனவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வரதுக்கு பார்த்திங்கன்னா நவம்பர் ஆயிரும். ஓகேவா? நவம்பர் ஆயிரும். இந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும், சிஓஏவுக்கு கொடுத்து நீங்கள் அங்கே என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். அதை வந்து பார்த்திங்கன்னா 120 ஹவர்ஸாவது இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹவர்ஸ் கணக்கு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணால் 60 நாளில் முடிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஒர்க் பண்ணால் 40 நாளில் முடிக்கலாம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணால் 30 நாளில் 1 மந்தில் முடிக்கலாம். ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் கோர்ஸோ 2 மந்த் கோர்ஸோ 3 மந்த் கோர்ஸோ இது இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து முடிச்சிக்கலாம். அவங்களுக்கு தேவை 120 ஹவர்ஸில் முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து நம்ம டெய்லி பெர் ஹவர், ஓகேவா, அங்கே வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த சிஓஏ கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 1 மந்த்தா 2 மந்த் கோர்ஸா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தேவை ஹவர்ஸ் கணக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ் கணக்கு வந்து இப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அதை நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ இந்த டைப்பிங் முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சிஓஏ கிளாஸுக்கு என்ன பண்ணணும், நம்ம இப்போ போகணும். ரைட்டா? சரி, இப்போ நம்மளுக்கு டைப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரிலேருந்து எடுத்துகிட்டா கூட ஜனவரிலேருந்து இந்த ஆகஸ்ட் வரலும் பார்த்திங்கன்னா 8 மந்த்ஸ் இருக்குது. ரைட்டா? ஜனவரிலேருந்து இந்த ஆகஸ்ட் வரலும் எத்தனை மந்த் இருக்குது, 8 மந்த்ஸ் இருக்குது. ரைட்டா? சரி, இந்த இடைவெளியில் டைப்பிங் இந்த சிஓஏ சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு டைப்பிங் போதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த 8 மந்த் கேப்பில் நம்ம அந்த ஒரு டைப்பிங் மட்டும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா சிஓஏவுக்கு ஒரு டைப்பிங் போதும். ரைட்டா? சிஓஏவுக்கு ஒரு டைப்பிங் போதும். பட்டு நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 2 டைப்பிங்கும், அதாவது தமிழ் அண்டு இங்கிலீஷு, இந்த 2 டைப்பிங்கும் முடிச்சிருங்க. இந்த 8 மந்த் கேப் இருக்குது, போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ குரூப் 1 அவங்களுக்கு வந்து டைப்பிங் தேவையில்ல, 2A டைப்பிங் தேவையில்ல, விஏஓ டைப்பிங் தேவையில்ல, குரூப் 4லேயே ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பிங் தேவையில்ல. ஆனால் டைப்பிஸ்ட்டுக்கு மட்டுமே என்னது டைப்பிங் தேவை அப்படின்னு இருந்துச்சு. அதனால் நம்ம டைப்பிங் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ குரூப் 1 ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, டிரைவராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே என்ன வேணும்னு சொல்லிட்டாங்க, அந்த டைப்பிங் வேணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்காக நம்ம டைப்பிங் கிளாஸுக்கு போகிறதுன்னு ஆகிப்போச்சு. எல்லா ஆஃபீஸர் லெவல் கேடட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம இப்போ போகிறதுன்னு ஆகிப்போச்சு. அப்போ நம்ம போகிறோம், என்ன பண்ணிடலாம், இந்த 2 வேலையுமே முடிச்சுட்டு வந்துடலாமே. தமிழ், ஓகேவா, தமிழ் ஹையர் லோயர் அடிங்க. இங்கிலீஷ், தமிழ் ஹையர் லோயர், ஓகேவா. ஃபஸ்ட்டில் நீங்கள் வந்து சார் நான் லோயர் பண்ணுறேன், ஹையர் பண்ணுறேன்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் அடிக்க உங்களுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அங்கே நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். 3 மாதம் நீங்கள் கண்டினியூவாக நல்லா பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. கண்டிப்பாக எல்லாருமே ஹையரில் வாங்குவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹையரில் வாங்க முடியும். நம்பிங்க. ஓகேவா. இப்போ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு போனோன்னே சார் நான் ஹையர் அடிக்கிறேன், லோயர் அடிக்கிறேன்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. ரைட்டா? 2 மாதம் 3 மாதம் அடிங்க. எக்ஸாம் டைமில் அதை டிசைட் பண்ணால் போதும். ஃபீஸ் கட்டும்போது டிசைட் பண்ணால் போதும். ஓகேவா. ஃபீஸ் கட்டும்போது ஹையரா லோயரா அப்படிங்கிறத நீங்களும் டிசைட் பண்ணலாம். அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அந்த டைப்பிஸ்ட் வாத்தியாரும் என்ன பண்ணிடுறேன் டிசைட் பண்ணுவார். ஓகேவா. உங்களுக்கு ஹையர் தாம்மா கரெக்டு, உங்களுக்கு லோயர் தாம்மா கரெக்டு அப்படின்னு அப்போ சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹையரா லோயராங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2 லாங்குவேஜும் இப்போ நீங்கள் அடிச்சிருங்க. ரைட்டா? எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 2 லாங்குவேஜும் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா 8 மந்த்ஸ் டைமில் செம்மையாக 3 டைப்பு கூட நீங்கள் ஷார்ட் ஹேண்டு கூட போய் கற்றுட்டு வந்துடலாம். 8 மந்த்து டைமில். ஓகேவா. ஷார்ட் ஹேண்டும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்துடலாம், கற்றுட்டு வந்துடலாம். அந்தளவுக்கு நம்மளுக்கு டைம் இருக்குது. ஓகேவா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 2யும் கற்றுக்கோங்க. ரைட்டா? இப்போ இந்த 2யும் கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இது 2யும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா, ஓகேவா, நல்லா லைன் பை லைனாக கவனிச்சிக்கோங்க. இந்த 2யும் ஃபினிஷ்டு பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, சிஓஏவை
நம்ம ஃபினிஷ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். சிஓஏ சர்டிஃபிகேட் என்ன பண்ணிடலாம், நம்ம வாங்கிக்கலாம். ரைட்டா? அதேமாரி இப்போ குரூப் 1 நீங்கள் படிக்கிறீங்க, ரைட்டா? 2 படிக்கிறீங்க, 2A படிக்கிறீங்க, 4 படிக்கிறீங்க, விஏஓ படிக்கிறீங்க, ரைட்டா? இப்போ டெட்டுக்கு படிக்கிறீங்க, டிஆர்பிக்கு படிக்கிறீங்க, ரைட்டா? சரி, இந்த டெட்டு டிஆர்பி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போயே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 6 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கேட்டு வந்துருக்குறாங்க. அதனால் இதை வந்து எப்போன்னே சொல்ல முடியாது, இதை எதிர்பார்க்குறது வேஸ்ட்டு, ரைட்டா? இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய கால்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் ரெகுலராக கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 1 குரூப் 2 2ஏலாம் வந்து பார்த்திங்கன்னா குதிரை கொம்பு. ஸோ இவங்களை பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரைட்டா? இவங்களை பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதேமாரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விஏஓவும் பார்த்திங்கன்னா இவங்கள மாதிரி தான், ஓகேவா? ஸோ விஏஓவும் கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேரான போஸ்ட் தான், வேக்கன்சி ரொம்ப கம்மி. வேக்கன்சி இந்த அளவுக்கு குரூப் 1 ரேஞ்சுக்கு தான் இந்த வேக்கன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க. விஏஓ வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க. அதனால் இது குரூப் 1 ரேஞ்சுக்கே தான் இருக்கும் இந்த போஸ்டிங் பிடிக்கிறது, ரைட்டா? மீதி நம்மளுக்கு ஓரளவுக்கு ஈஸின்னு சொல்லி பார்த்தா யார் மட்டும்தான் இருப்பாங்கன்னா இந்த குரூப் 4 மட்டும்தான் இருப்பாங்க, ரைட்டா? சரி, இப்போ வந்து குரூப் 1 ட்ரை பண்ணுறேன், குரூப் 1 கிடைக்கல. அது அடுத்தது 2 ட்ரை பண்ணுறேன், 2வும் கிடைக்கல, 2ஏவும் கிடைக்கல, விஏஓவும் கிடைக்கல. கடைசி சான்ஸ் என்ன இருக்குது, குரூப் 4 தான் இருக்குது, ரைட்டா? சரி, இந்த குரூப் 4ல் கண்டிப்பாக நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சிடும். இந்த 2ம் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம், நம்மளுக்கு சாதாரணமாக இந்த குரூப் 4ல் உள்ளார போயிடலாம், ரைட்டா? சாதாரணமாக 140 ப்ளஸ் எடுத்திருந்தாவே போதும். எஸ்சி எஸ்டிலாம் இந்த 2யும் ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, 2 டைப் ரைட்டிங்கும் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா 140 ப்ளஸ் எடுத்திங்கன்னா போதும், அழகாக உள்ளார போயிடலாம். எம்பிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா 145க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னாவே போதும், ஈஸியாக உள்ளார போயிடலாம். பிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா 155 ப்ளஸ் 2 டைப்பிங் வச்சிங்கன்னா ஈஸியாக உள்ளார போயிடலாம், ரைட்டா? இந்த மார்க்லாம் சாதாரணம், இந்த 2 டைப்பிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப்பிங் போகிறதுன்னு ஆகிப்போச்சு. இந்த 2 டைப்பிங் சேர்த்து என்ன பண்ணிடலாம், முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன சொல்ல வரேன் நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் குரூப் 1 ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி கிடைக்காம போயிடுச்சு, குரூப் 2 ட்ரை பண்ணுறவங்க, 2ஏ ட்ரை பண்ணுறவங்க கிடைக்காம போயிடுச்சு, விஏஓ எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு. கடைசியாக இந்த 2 டைப்பிங் வச்சு நீங்கள் குரூப் 4ல் என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக நுழைஞ்சிடலாம், ஓகேவா? ஈஸியாக நுழைஞ்சி கவர்மெண்ட் ஸ்டாஃபாக முதல்ல மாறுங்க, ரைட்டா? இந்த குரூப் 4ல் நுழைஞ்சி என்ன பண்ணுங்கள், கவர்மெண்ட் ஸ்டாஃபாக முதல் பாருங்கள். அதுக்கு அடுத்த வருஷம் முதல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிக்கோங்க, ஓகேவா? மாதம் உங்களுடைய இப்போ உள்ளார போயிட்டிங்கன்னா 20,000 சம்பளம் வரும். இந்த குரூப் 4ல் உள்ளார போயிட்டிங்கன்னா போனவுடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 சம்பளம் வரும். முதல்ல இதில் நீங்கள் உள்ளார போங்க, ரைட்டா? இந்த 20,000 நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 20,000 நீங்கள் மாதம் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அடுத்தது, ரைட்டா? அங்கே இருந்துகிட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை போக மீதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு போகிறது, அதுக்கடுத்து என்னது ரெஸ்ட் எடுக்கிறது. ஸோ அந்தமாரி தான் இருக்கும். அந்தமாரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் புது சிலபஸை படித்து தான் எந்த போஸ்டிங் வாங்கியிருக்கீங்க, குரூப் 4 போஸ்டிங் வாங்கியிருக்கீங்க, அதே சிலபஸ் தான் மற்ற இடத்துக்கும், மற்ற குரூப் 1 குரூப் 2 2ஏ விஏஓ எல்லாத்துக்குமே அதே சிலபஸ் தான். அதை மறுபடியும் என்ன பண்ணுங்க, இங்கே இந்த போஸ்டிங்கில் இருந்துக்கிட்டே என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய குரூப் 1 கன்டினியூ பண்ணுங்கள், 2 கன்டினியூ பண்ணுங்கள், 2ஏவை கன்டினியூ பண்ணுங்கள், விஏஓ கன்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன ஆயிரும், ஒரு வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் கூட 2 வருஷம் கூட ஆகட்டும், உங்களுக்கு இங்கே போஸ்டிங் இருக்குது, மாதம் சம்பளம் வருது, நீங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க, ரைட்டா? ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் கழிச்சு கூட மேல் போஸ்டிங் வாங்குங்க, ஓகேவா? 2ஓ 2ஏவோ 1ஓ, ஸோ அதுமாரி நீங்கள் வாங்க. உங்களுடைய முயற்சி நீங்கள் விடாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வருஷம் ஃபஸ்ட்டு இந்த குரூப் 4ல் உள்ளார போயிருங்க, ஓகேவா? இந்த வருஷமே நீங்கள் குரூப் 1ல் போனாலும் ஓகே, குரூப் 2வில் போனாலும் ஓகே, 2ஏவில் போனாலும் ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தில் குரூப் 4ல் போயிருங்க, ஓகேவா? அந்த குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 டைப் ரைட்டிங்கும் முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உள்ளார போயிடலாம். இப்போ நான் டைப் ரைட்டிங்கை இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், நீங்கள் டைப் ரைட்டிங் போங்க அப்படின்னு நான் சொல்கிறத விட இப்போ டைப் ரைட்டிங் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் ஒரு டைப் ரைட்டிங் மட்டும் போயிட்டு 8 மாதத்துக்கு உட்காந்து அங்கே டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த 8 மாதத்தை வந்து பார்த்திங்கன்னா 2 லாங்குவேஜுக்கும் போய் 2 லாங்குவேஜ்லேயும் என்ன பண்ணிடுங்க, அடித்து நல்லா ஸ்பீடு வந்துடும். 8 மாதத்தில் சூப்பராக எல்லாமே ஹையரே வாங்குங்க. ஹையரே வாங்குற அளவுக்கு டைம் இருக்குது நம்மக்கிட்ட. லாயர்லாம் நான் பேசவே மாட்டேன். லாயர் நீ வாங்கினா எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம், போயிட்டே இருங்க நீங்கள், ரைட்டா? ஸோ ஹையர் என்ன பண்ண முடியும், உங்கள் எல்லாத்தாலையுமே ஹையர் வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குமா என்னென்னலாம் எனக்கு தெரியாது, ரைட்டா? இருக்கிறீங்க, நல்லா டெஸ்ட் பண்ணுறீங்க, நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க, நல்லா டவுட் கேட்குறீங்க, நிறையா இருக்கிறீங்க, ஓகேவா? இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு என்னோடய சப்ஸ்கிரைபர்லேயே ஒரு 100 பேருக்கு பக்கமாக நல்லா இருக்கிறீங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரைட்டாக கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்லாம் வாங்கிடுங்க. குரூப் 4லாம் சாதாரணமாக நீங்கள் வாங்கிடுவீங்க,
ரைட்டா. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டுலேயுமே நீங்கள் அட்டெண்ட் பண்ணுங்கள். 2 லாங்குவேஜுமே டைப்பிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டுலேயுமே ஹையர் நோக்கி அடிங்க. ரைட்டா. 2 மாதத்தில் ஸ்பீடு வரணும். அடிங்க. ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது. காய்ச்சலாவது சளியாவது எதாக இருந்தாலும் சரி, எழுந்திரிச்சு நீங்கள் பாட்டில் அந்த டைமிங்க்கு என்ன பண்ணிட்டுருக்குறோம், போய்கிட்டே இருக்கணும். ரைட்டா. அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகிடும், வந்துடும். 2 மாதத்தில் 3 மாதத்தில் பாஸ்ட் வந்துடும். மீதி அடுத்த 3 மாதம் ஸ்பீடு தான் அடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா. டைமிங் வச்சு கடன்னு அடிங்க. ஓகேவா. கடன்னு அடிங்க. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகேவா. சொல்லலாம் ஈஸி தான். 10 நிமிஷத்தில் முடிக்கிற வேலை தான் எல்லாமே. ஓகேவா. அதனால் வந்து ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், டைப் ரைட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். அதை கொண்டு போய் என்ன பண்ணலாம், சிஓஏவுக்கும் சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். அதேமாதிரி அந்த 2 டைப் ரைட்டிங் வச்சு என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், உள்ளார நுழைஞ்சிடலாம். குரூப் 4ல் நுழைஞ்சிடலாம். குரூப் 4ல் நுழைஞ்சிட்டோமா நம்மளுக்கு வந்து மாதம் சம்பளம் வந்துடும். அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈவினிங் டைம்லேயோ அல்லது ஜாப்பு போஸ்டிங், அதாவது நம்மளுடைய வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி டைமிங்கில் நம்ம டெய்லியும் வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோமா, கண்டிப்பாக நம்ம படிக்காத பாடத்தில் மட்டும் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு போய் கண்டிப்பாக அடுத்த வருஷம் குரூப் 2 2A 1 நீ நினைக்கிறத என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம். 1 வருஷம் இல்லை, இன்னும் 1 வருஷம் சேர்த்தி கூட ஆகட்டும். அதுக்கு உட்காந்துட்டு வருத்தப்படுற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் 4ல் நம்ம டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போய்ட்டு நம்மளுக்குன்னு ஒரு மாதம் 20,000 சம்பளம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம எதையும் எதிர்பார்த்துட்டு எதையும் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா. அதனால் நீங்கள் உங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கான வழி. டைப்பிங் போகிறதுன்னு ஆயிடுச்சு. அதனால் 2 டைப்பிங் முடிச்சிடுங்க. 2 டைப்பிங் முடிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் குரூப் 4ல் உள்ளார போயிடலாம். குரூப் 4ல் உள்ளார போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆம்பிஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 1 வருஷமோ அடுத்த 2 வருஷமோ, ஓகேவா. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆம்பிஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸு. ரைட்டா. அட்வைஸ்ன்னு சொல்கிறத விட இது பண்ணால் கண்டிப்பாக யோசனை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி எல்லாருமே கண்டிப்பாக உடனே போய் டைப்பிங் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா. டைப்பிங் கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒரு நாள் கூட லீவ் போடாதீங்க. ரைட்டா. அக்காவுக்கு கல்யாணம், தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்க வந்துக்கிறாங்க. ஓகேவா. அதேமாதிரி எனக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு காரணம் சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டுருக்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. ரைட்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணு பார்க்குறதுக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட என்ன பண்ணலாம், டைப்பிங் முடிச்சுட்டு போகலாம். ஓகேவா. சார் என்ன சார் இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாம், நடக்கணும். ரைட்டா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழக்கமாக பார்க்க போகிறது தானே அதெல்லாம். ரைட்டா. ஸோ அதனால் அது இப்போ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த 8 மாதம், இந்த 2021 நம்மளுக்கு முக்கியம். ஓகேவா. 2021 நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2021 நீங்கள் எல்லாருமே போஸ்டிங் வாங்கணும். அட்லீஸ்ட் குரூப் 4. ரைட்டா. அட்லீஸ்ட்டு குரூப் 4 டைப் ரைட்டிங் போகிறதுனா ஆகிப்போச்சு. டைப் ரைட்டிங் போங்க. 2 லாங்குவேஜையும் அடிங்க. 2லேயுமே ஹையர் வாங்குங்க. லைஃப்பில் ஆம்பிஷன் வச்சு அடிங்க. 2லேயுமே ஹையர் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பிஷன் வச்சு அடிங்க. நான் சொல்கிறது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2021 எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிருக்கும். கண்டிப்பாக நீங்களே என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவீங்க. நேரடியாகவும் என்னை மீட் பண்ணுறதுக்கு கேட்பீங்க. ஓகேவா. ஸோ அந்தளவுக்கு என்னுடைய பிளான் இருக்கும். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்படி நான் பண்ணுறத இது பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, சார் நான் குரூப் 1 தான் சார் படிப்பேன் அப்படின்னா படிச்சுட்டு போங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றும் கிடையாது. ஓகேவா. நீ வந்து பார்த்தீங்கன்னா குரோர்பதியாக இருப்பீங்க. ஓகேவா. ஸோ கோடீஸ்வரனாக இருப்பீங்க. உங்களுக்கு குரூப் 1 தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? மற்ற குரூப் 2 2A 4 அதுக்கெலாம் போகாதீங்க. மற்றவங்களுடைய லைஃப்பையும் சேர்த்து எடுத்துகிட்டு இருக்காதீங்க. விட்ருங்க. குரூப் 1 பார்த்துக்கோங்க. சார் நான் 2 மட்டும்தான் சார் படிப்பேன், 2A மட்டும்தான் சார் படிப்பேன்னா பார்த்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா. இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடைசி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய, எனக்கு சம்பாரிச்சே ஆகணும் சார், இந்த வருஷம் போயே ஆகணும் சார், இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண முடியாது சார் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஐடியா. ஓகேவா. ஸோ அவங்க மட்டும் இந்த ஐடியாவை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தடவை கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கன்ஃபார்மு. எந்த வித மாற்றமுமே கிடையாது. நீங்கள் என்ன தேடி வருவீங்க. உங்களுடைய அட்வைஸ் கரெக்டாக இருந்துச்சு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகேவா. அந்தளவுக்கு நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம். அதனால் பண்ணிக்கோங்க. உடனே டைப்பிங் கிளாஸ் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா. இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஓகே. என்கிட்ட வாட்ஸ்அப்பில் சொல்கிறத விட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஓகேவா. என்ன நினைக்கிறீங்க, எப்படி எந்தளவுக்கு உங்களுக்கு ரீச்சபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ அப்போ இன்றைக்கி நான் வந்து இந்த மோட்டிவேஷன் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் இல்லை, இப்போ எந்த குரூப் எக்ஸாமை வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் இந்த வருஷத்தில் உள்ளார போகணும். இந்த 2021 அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 டைப்பிஸ்ட்டாவது நீங்கள் உள்ளார போயிடணும். அதுக்கப்புறம் 22 23 வரட்டும். அப்போ நம்ம படித்து மீதி படிக்காதலாம் படித்து என்ன பண்ணிடலாம், அடுத்த ஹையர் போஸ்டிங்க்கெலாம் நம்ம போயிடலாங்கிறேன். ஓகேவா. ஹையர் போஸ்டிங்கை பார்த்துட்டு முதல்ல இந்த கீழே இருக்கிற போஸ்டிங்லாம் விட்டுறாதீங்க. ஓகேவா. அது இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த தடவை நம்ம இந்த வேலையாவது நம்ம வாங்கி ஆகணும். ரைட்டா. நம்மளுடைய எண்ணங்கள்
நம்மளுடைய தாட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல்லே இருக்கட்டும், குரூப் 1 2லே இருக்கட்டும், நான் வேணாங்கள. ஆனால் அது எண்ணத்தோடு மட்டும் இருக்கக்கூடாது. இன்கேஸ் அது தவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறுனா நம்ம வலிக்கு விழுற இடம் எங்கேயா இருக்கணும், அந்த குரூப் 4ல் தான் இருக்கணும். அந்த டைப்பிங் வச்சு நம்ம உள்ளார போயிடணும். ரைட்டா? ஸோ அதுதான் இப்போ என்னுடைய டார்கெட். அதனால் இந்த 2 டைப்பிங் முடிக்க கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் குரூப் 1ல் போகலாம், இல்லைனா குரூப் 2ல் போகலாம், அல்லது 2Aவில் போகலாம், அட்லீஸ்ட் 4ல் டைப்பிஸ்ட்டாக போயிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுடைய இதை பண்ணிக்கலாம். இந்த வருஷம் நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை கன்ஃபார்மாக இருக்குது. அதுதான் என்னுடைய ஃபைனல் டச்சு. ஓகேவா? அதனால் பாருங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டை என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ரீச் ஆனிச்சு, உங்கள் மைண்டில் இப்போ நான் பேசுகிறது என்ன ரீச் ஆனிச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஐ வெல்கம் யூ ஆல். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.